அப்பா பாப்பா. ஏன்பா சிவா, துளசி என்னாச்சுமா? ஐயா, அந்த தாஸ் மேல செயின் திருடின கேஸ் கொடுத்தோம். போலீஸ் தாஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவனை உள்ள தூக்கி வச்சிருவாங்க ஐயா. இனிமே அவனால நம்ம காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அத கேக்கலமா. உனக்கு ஏதோ உடம்புக்கு முடியாம போச்சுன்னு சிவா சொன்னானே, என்னமாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, கொஞ்சம் லோ பிரஷர் மாதிரி இருந்துச்சு. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன். என்னம்மா சொல்ற துளசி? லோ பிரஷரா? ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? போச்சுடா, சும்மாவே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. இதுல அவள் லோ பிரஷர்னு வேற சீன் போட ஆரம்பிச்சுட்டாளா? இன்னும் 4 நாளைக்கு அவளை கீழே இறக்க மாட்டாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்குன்னு பாரு. லோ பிரஷர்லாம் நார்மலா எப்பவும் வரதானே, சில சமயத்துல வந்துரும். அது வேற ஒண்ணும் இல்ல. நீ ஒழுங்கா இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் ஆகுது. நீ இன்னைக்கு காலையில கூட எதுவும் சாப்பிடாம தானே போன? சாப்பிடாம போனாளா? ஆமாங்க. ஏமா சாப்பிடாம போன? விசாலம், நீ ஏன் சாப்பிடாம அவளை வெளியே அனுப்புற? ஏன் போறதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் ரெடியா இருந்துச்சா இல்லையா? இன்னும் நிறைய நடக்கும் பாரு. சாப்பிடுதாங்க சொன்னேன், அவதான் சாப்பிடாம போயிட்டா. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீ அவளை உட்கார வச்சு ஊட்டி விட வேண்டியதானு எங்க அப்பா சொல்ல போறாரு பாருங்க. சொன்னாலும் சொல்லுவாரு. சாப்பிடாததால மட்டும் இல்லங்க, காலையில இருந்தே அவ நிறைய வேலை பாக்குறா. அதான் அவளுக்கு ரொம்ப லோ பிரஷரை கொண்டு வந்துருச்சு. இப்ப வண்டி வேற ரூட்ல திரும்பும் பாருங்க. விசாலம், எதுக்கு துளசிக்கு நிறைய வேலையை கொடுக்குறீங்க? ஐயா, எனக்கு யாரும் கொடுக்கறது இல்ல, நானே இஷ்டப்பட்டு செய்யறதுதான். சொன்னல. இத பாரு, கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். விசாலம், ஆமா, காலையில யார வாசலிச்சு கோலம் போடுறது? துளசி தாங்க போட்டா. இத பாரு, அதெல்லாம் இனிமே பத்மாவை பண்ண சொல்லு. என்ன பத்மா, புரிஞ்சுதா? அம்மா, புரிஞ்சுதுனே. ஆமா, பாத்திரம்லாம் யாரு கழுவுறது? அதுவும் துளசி தாங்க பண்றா. காலையில சும்மா தானே இருக்கோன்னு தான் இதெல்லாம் பண்றேங்க ஐயா. வேண்டாம் வேண்டாமா, இனிமே அதெல்லாம் அமராவதி பாத்துக்கிட்டோம்.